வாய கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்ட ரம்பா. சுங்கத்துறை கிட்ட மறைச்சு ரம்பா என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? 90s சினிமாவுல கதாநாயகியா வலம் வந்த நடிகை ரம்பா இப்போ சின்ன திரையில ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்ல நடுவரா கலந்துக்கிட்டு வராங்க. சமீபத்துல அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அது இணையத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விமானத்துல தான் மறைச்சு கொண்டு வந்த பொருள் பத்தி அவங்க வெளிப்படையா பேசியிருக்கிறது நிறைய பேரை அதிர வச்சிருக்கு. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு பரிச்சயமானவங்க தான் நடிகை ரம்பா. அதுலயும் சமீபத்துல ட்ரெண்டான அழகிய லைலா பாட்டு மூலமா 2K கிட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். தொடை அழகி அப்படின்னு இவங்கள வர்ணிச்ச இளைஞர்கள் கூட்டம் ஏராளம். ஆனாலும் புகழோட உச்சத்துல இருக்கிறப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி பல வருஷங்களா நடிக்காம இருந்த ரம்பா இப்போ மறுபடியும் சின்ன திரையில அடியெடுத்து வச்சிருக்காங்க. சமீபத்துல இவங்க கிட்ட நீங்க மறுபடியும் திரைப்படத்துல நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரியான எந்த படமும் வர்றதில்ல. நான் பார்த்த வரையில பாகுபலி படத்துக்கு பின்னாடி அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த படமுமே இல்ல. கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில இல்லாத படங்கள்ல நான் எப்படி நடிக்க முடியும்? என்னோட குழந்தைகள் கூட நான் அந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சா சிரிப்பாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி தன்னோட கணவர் தொடங்கக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பிசினஸுக்கு உதவியாவும் இருந்துட்டு வராங்க. சமீபத்துல விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய ஜோடி ஆர் யூ ரெடி நிகழ்ச்சியில இவங்களும் நடுவரா கலந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவுல பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ரம்பா அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்கள் அப்புறம் தன்னோட குடும்ப புகைப்படங்களையும் பகிர்ந்துட்டு வராங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் கூட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படமும் ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா சமீபத்துல அவங்க ஒரு பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அதாவது அந்த பேட்டியில அவங்க தன்னோட சென்னை வீட்ட சுத்தி காட்டியிருக்காங்க. அப்ப அங்க வைக்கப்பட்டிருந்த விதவிதமான மரம், செடி, கொடிகளையும் சுத்தி காட்டியிருக்காங்க. அதுல கருவேப்பிலை செடி, செம்பருத்தி செடி, மருதாணி செடி அப்படின்னு பல செடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருதாணி செடிய காட்டி, இந்த செடி நான் இலங்கையில இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா விமானத்துல அடுத்த நாட்டுல இருந்து மரம், செடி கொண்டு வர அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரம்பா இலங்கையில இருந்து மருதாணி செடிய எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்விய நெட்டிசன்கள் எழுப்பிட்டு வராங்க. அதுக்கு அந்த வீடியோவிலேயே ரம்பா பதிலும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாட்டில்ல தண்ணிய நெறச்சு, அதுல மருதாணி செடியோட வேர கொஞ்சமா வெட்டி எடுத்து போட்டு கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. அந்த மருதாணி செடி இப்போ மரமா வளர்ந்து நிக்குது அப்படின்னு இவங்க பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இலங்கையைச் சேர்ந்த தொழிலதிபர கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரம்பா, கனடாவுல குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்காங்க. அப்பப்போ விடுமுறைக்கு தான் சென்னையில வந்து தங்குவாங்களாம். விடுமுறையில சென்னையில தங்கறதுக்காக அரண்மனை மாதிரி ஒரு வீட்ட கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு எதிர தான் நடிகர் கமலஹாசன் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறதாவும் அந்த பேட்டியில நடிகை ரம்பா சொல்லியிருக்காங்க. தன்னோட வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்களாம் ரம்பா. ரம்பாவோட வீடு பக்கத்துல கமலஹாசன் மட்டும் கிடையாது. நடிகை ஸ்நேகா, பிரபுதேவா இவங்களோட வீடும் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. செடிகள் வளர்க்கறதுல தனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குது அப்படின்னும், தன்னோட வீட்ட சுத்திலும் பல செடிகளையும் வளர்த்துட்டு வராங்க நடிகை ரம்பா.